வந்து ஹார்டாக இருக்கும். ஃபாதர்ஸ் டஃப் லவ், கடினமான அன்பாக இருக்கும். ஏன் 6 மணிக்குள்ள வேற இல்லை, எங்க விளையாட போனீங்க? ஆனால் பிள்ளைகளை திருத்துற நோக்கத்துடன் அப்பா சொல்லுவார். அதுக்காக தான் அப்பா அப்படி இருப்பார். அம்மாண்ட அன்பு வேறு, ஓடி அந்த கட்டுப்பிடிச்ச அம்மா தோல்லை இருக்கு, அப்படிதான் அம்மாவுடைய அன்பு வேறு. ஸோ நாங்கள் இந்த காரியங்களை அறிஞ்சு கொண்டு நாங்கள் போகணும். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உரிய உறவு தான் தேவனுக்கு நமக்கும் உரியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? தேவன் நம்ம பார்க்குற பார்வையும் அப்படித்தான். அப்பா அடியெடுத்து எங்கேடா பிந்தி வந்து என்ன பிந்தி வந்து அது போய் சிரிச்சிக்கிறது, கடிந்து கொள்வது, கண்டிக்கிறது. அப்பா அதை செய்வார். வாசிப்போம் ஆமோஸ் 3:3 கவனிப்போம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற ரகசியம் தான். 2 பேர் சேர்ந்து ஒரு மனம் இல்லாவிட்டால் பாருங்க, ரோட்டை பாருங்க, ஒரு ஆள் சொல்லும் இந்த ரோட்டால போகணும், மற்றாள் சொல்லும் இந்த ரோட்டால போகணும். அப்ப ஒரு மனம் இல்லாவிட்டால் எங்கேயும் சரி வராது. ஃபேமிலி சரி வராது, சபை சரி வராது, குடும்பங்கள்கிட்ட சமூகம் சரி வராது. ஒருமிச்சு இருக்கோம், ஒருமனப்பட்டிருக்கோம். அப்ப இந்த காரியங்களை நாங்கள் பார்ப்போம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ, வேதத்திலே தெளிவாக கேட்கப்பட்டது. அப்ப பிதாவும் தேவ ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் எல்லாம் ஒருமிச்சு போறதுதான் வெற்றி. இயேசு ஒன்று சொல்ல சபை ஒன்று செய்தார், பிதாவானவர் ஒன்று சொல்ல தேவ ஜனங்கள் ஒன்று செய்தார். அதான் இங்குள்ள பாயிண்ட். இந்த 2 பேர்ன்றது தனியே, இந்த 2 பேர் மாத்திரம் இல்லை. இந்த வேதத்தில் ஆமோஸில் குறிப்பிடப்படுகின்ற காரியங்கள் இந்த பெரிய விஷயம். கர்த்தரும் ஜனங்களும், தேவ ஜனங்களும், இயேசு கிறிஸ்துவும் சபையும் ஒருமனப்பட்டிருக்கவும். 2 கொரிந்தியர் 6:18 கவனிப்போம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது அது எப்போது நீ பார்ப்போம். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்ப பிதாவினுடைய ஸ்தானம் எப்ப இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு குமாரத்திகளாக இருப்பீர்கள் என்றது எப்பன்னு சொன்னால், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவான் பிள்ளைகள். அப்பதான் அவர் பிதா. வீட்டில் அப்பா ஏற்றுக்கொள்வான், இது எந்த பிள்ளை என்று சொல்லி. ஏன் அப்பாண்ட சொல்லு கேட்டாதான் அப்பாண்ட பிள்ளை, அப்பாவை கணம் பண்ணினா தான் அப்பாண்ட பிள்ளை. அப்ப அப்பா ஏற்றுக்கொள்ளணும் இது எந்த பிள்ளை என்று. அப்பதான் அந்த பிள்ளையும் அப்பான்னு சொல்லலாம். இதுல உள்ள விஷயங்கள். அப்போ அப்போது என்றால் இப்ப. வாசிப்போம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்கே ஆண்டவர் காரியத்தை சொல்றார், சுத்தமானது அசுத்தமானது. அப்ப எங்களுடைய தேவனுடைய ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். அதுதான் எங்களை வேறுபடுத்தி வைக்கிறது மற்ற ஜனக்கூட்டத்திலே. நாம சொல்லுவோமா? ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், செப்பரேஷன், பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். பாருங்க, இப்ப ஏன் ஆண்டவர் என்னையும் உங்களையும் வேறு பிரிக்கிறார் என்றால், நாங்கள் அசுத்தமானதை தொடக்கூடாது. கம்ப்ளீட்டா ஆண்டவர் சொல்றார், அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட. ஆபிரகாமில் இருந்து பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆபிரகாம அந்த தேசத்தில இருந்து, அந்த இனத்தில இருந்து, அந்த ஜனத்தில இருந்து அவர் என்ன செய்தார்? புறப்பட சொன்னார், தனியவரை சொன்னார். பாருங்கள், இதுதான் அந்த விஷயம். ஆண்டவருடைய காரியங்கள் இதுதான். நாங்கள் ஒன்றை இந்த அசுத்தமான காரியங்களை கண்டுபிடிச்சு கொண்டு அவரை என்னென்னு கூப்பிடலாது? அப்பான்னு கூப்பிடலாம். எல்லாருக்கும் அவர் அப்பான்றது பொது விதி. ஆனால் நாங்கள் பார்க்கறது அந்த ரைட்ஸ், அந்த உரிமைகளை.
அப்பாண்டு உண்மையான அப்பாண்டு நாங்கள் எப்போ கூப்பிடலாம் என்றால் அந்த செப்பரேஷன், அந்த பிரிந்து ஆண்டவருக்காக வாழ்கின்ற அந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்வதன் மூலம்தான் அவரை நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். ஆமென். நாங்கள் அதுக்காக என்ன செய்யறது? இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடிச்சுட்டாருன்றது புதிய ஏற்பாடு எங்களுக்கு தெளிவாக தெரியும். இயேசு கிறிஸ்து எங்களை என்ன செய்திருக்கிறார்? ஒன்றாக்கி இருக்கிறார். ஓகே, நாங்கள் கவனிப்போம். தொடர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எங்களுடைய தேவனுடைய அழைப்பே பிரதானமான பாயிண்ட் என்னது? பரிசுத்தம். என்னையும் உங்களையும் தேவன் அழைச்சது, வேறு பிரிச்சது எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அதில் அக்கறை செலுத்துவோம். எங்களுடைய மைண்ட், மனம் புதிதாகிறதுனாலே, ரோமர் 12 எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டு நடுவோம் தெரியும் அந்த வசனம். அப்போ நாங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்னுடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், கிரியைகள், வாயின் வார்த்தைகள் எல்லாத்திலையும் பரிசுத்தம் இருக்கும். நக்கல், நெய்யாண்டி, பகுடி, முஸ்பாத்தியில அந்த தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. பரியாசம் என்ற காரியங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் நானும் நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டது பரிசுத்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? வேலைத்தலங்களில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, சேர்ச்சில் ஒரு வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையே பரிசுத்தமானதாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எந்த சூழ்நிலையும் சொல்லுவோம். எங்களை காண்ற இடங்களில் சொல்லுவாங்க, அவன் சாட்சியுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? சாட்சியுள்ள தேவ பிள்ளை என்று சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அதுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் வளர வேணும், வாழ வேணும். ஆமென். பரிசுத்தத்துக்கண்டே வாழ வேணும். ஆமென். அவருடைய ஜோசப்பினுடைய கதையில நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவெல்லாம் தீமை செய்தார்கள் அந்த மனுஷனுக்கு. சின்ன பொடியனாயிருக்கேக்குள்ள செய்தாங்க, வளர்ந்து வர்ற வாலிப பிராயத்தில் பாவம் செய்யும்படி வீழ்த்துறதுக்கு யோசிச்சாங்க. எவ்வளவு காரியங்கள் தானியலுக்கு விரோதமாக எந்த நேரங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பாருங்க. இப்போ தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் ஈடுபடக்கூடாது. தேவனுடைய அழைப்பே பரிசுத்தத்துக்கு கண்டதை மறக்கக்கூடாது. அதான் நாங்கள் எப்பவுமே ஞாபகத்தில் இருக்க வேண்டிய காரியம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நோக்கிலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா. அப்ப நான் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியமே அல்ல. அந்நிய நுகம் என்றது இதுங்களுக்கு தெரிஞ்சு 2 மாடுகளை பிணைக்கிறதுக்கு பேர் தான் நுகம். எல்லாருக்கும் தெரியுதான? வண்டியில் 2 மாடுகளை பிணைக்கிறதுக்கு பேர் தான் நுகம். 2 மாடுகளில் ஒரு மாடு கீழ்ப்படியாத மாடாக இருந்தால், எங்களை சொல்கிறோம் எல்லாராது கீழ்ப்படியாத மாடண்டி, கீழ்ப்படியாத மாடாக இருந்தால் மற்ற மாட்டின் நிலைமை என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒருவனோட சேர்ந்து 2 பேர் ஒரு மனதோட போக வேணும் என்று 1ஆம் வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், ஆமோஸ் 3:3. அப்ப 2 பேருக்கு இடையில இந்த வேறுபாடுகள் இருக்குமா இருந்தால் எப்படி எங்களுடைய நெடுந்தூர பயணத்தை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துவது? அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். அப்ப அதனுடைய நோக்கமே முதலாவது நாங்கள் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அப்ப அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்யக்கூடாதா? மாரோட இணைஞ்சிருக்க கூடாதா? அவவிசுவாசிகளோட, ரட்சிக்கப்படாதவர்களோட, இயேசுவை விசுவாசிக்காதவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு இருக்கா, கதைக்க கூடாதுன்னு இருக்கா, பிணைக்கப்படாது இருக்கக்கூடாது. பிணைக்கப்படாது இருப்பீர்களா, அவ்வளவுதான். நாங்கள் சர்வத்தில் உண்டாயிருந்து சாப்பிடலாம், ஆவில கட்டி பிடிக்கலாம், அது வேற கதை. பிணைக்கப்படாது இருப்பீர்கள். அவையோட இசைஞ்சு இணைந்து போற விஷயம் திருமணமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதான் இந்த விஷயம். நான் லண்டன்ல இருந்து ஒரு பிரதர் ஒரு ஆள் எடுத்து டெலிஃபோன், நான் பிஸ்னஸ் ஒன்று துவங்க போகிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறேன், நான் தெளிவாக கிளீனாக ஆண்டவர் சொன்னதை சொன்னேன். இன்னும் யாருடைய நீங்கள் வியாபாரம் செய்ய போறீங்கள் என்று கேட்டேன். ஓன் பாசர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இப்போ ஜன ஜெபம் பண்ண சொன்னீங்கள் என்னட்டு ஆண்டவர் சொல்கிறார், விழிப்பா நீங்கள் செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க,
அந்த மனுஷன் உடனே அந்த வேலையை அதை விட்டுட்டு அந்த பிஸ்னஸை விட்டுட்டு இப்போ அவர் நல்ல வேலை செய்கிறாருன்னு நாங்கள் பெரிய ஃபோன் பண்ணி திருப்பி ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு சொன்னார், கரங்களை தெளிதவனை மகமைப்படுத்துவோம். ஆமாம். அப்போ அப்பா விசுவாசம் பிழைக்கப்படாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப செப்பரேஷன் என்றால் நாங்கள் பிரிந்து வாழுகின்ற அந்த காரியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீதி அநீதி தெரியவனும், ஒளி இருள் தெரியவனும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இதுகளுக்கு ஒன்றுக்கும் என்ன இல்லையா சம்பந்தம் இல்லை. அதனாலதான் நானும் நீங்களும் செப்பரேஷன், தனியா வாழ்ற, அதாவது பரிசுத்தத்துக்கண்டு வேறு பிரித்தவர்கள் எங்க போனாலும் அதை காண்பிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நீங்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்றதுலேருந்து வைங்க, ஆட்டிறைச்சியா மாட்டிறைச்சி சாப்பிட்றதுலேருந்து வைங்க. நீங்கள் எங்கே போனாலும் சாப்பிட மாட்டீங்க, வீட்டில் சமைச்சாலும் சாப்பிட மாட்டீங்க, பாட்டியில் சமைச்சாலும் சாப்பிட மாட்டீங்க, அமெரிக்கா பிரசிடன்ட் கூப்பிட்டு விருந்து வச்சாலும் சாப்பிட மாட்டீங்க. அது மாதிரி தான் இந்த பரிசுத்த வாழ்க்கை அதுதான். ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய வாயின் வார்த்தைகள், கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். பிரியமானது, ஆண்டவருடைய நாளை நமக்கு கற்பிக்கின்ற காரியம் இதுதான். அழைத்ததுன்ற நோக்கமே பரிசுத்தம். ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். இப்ப எருத பிடிச்ச கழுதைக்கு கட்டி வச்சா என்ன நிலைமை நினைக்கிறீங்க? இது நீங்க கணக்கு போடாது. புருஷன் கழுதையோ மனுஷ கழுதையோ எனக்கு தெரியும். இது பைபிள் இருக்கிற விஷயம். பகுதிக்கு சொல்ல ஓகே, சேராது. பைபிள் இருக்கிற வசனம் இல்லை, ஒன்றும் சேராது. ரெண்டில் ஒரு பக்கம் போவான், 2 பேரும் போறதுன்னா 2ல் 1 போவான். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதான் இந்த விளக்கம். 2ல் 1 அநீதியா தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை, 2ல் 1 இருளடைஞ்சதா இருந்தால் பாவம் செய்கிறாள, ஆண்டவருக்கு பயப்படாமல் ரகசிய பாவங்கள் நிறைந்தால இருந்தால் என்ன நிலைமை? ஸோ அதுதான் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அது இயேசு கிறிஸ்து எப்போ மொழியா இருப்பார், நீதியா இருப்பார். இப்போ சபை அநீதியாயும் இருளாயும் இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படித்தான், எங்களோட கூட இருக்கிறவர்களும் அப்படித்தான். அதனாலதான் நாங்கள் எப்பொழுதுமே எங்களை ஆண்டவருக்கண்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றதை மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் பழகி எல்லா சிலையதான் தண்ணி அடிக்கிறோம்னு சொல்லி போட்டு நாங்களும் சியர்ஸ் அடித்தோம் என்று சொன்னால் இயேசுவின் கதை சரி, சாட்சியின் கதை சரி, செப்பரேஷன். நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை சரி உடைஞ்சு. உதாரணம், ஒரு நாள் தண்ணி அடித்தாப்பல் என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அவ்வளோ பேரும் பார்ப்பாங்கள். இவர் சேர்த்துல பிரசங்கம் பண்ணுவார், எங்களோட இதில் இன்றைக்கு ஒருத்தருக்கு தெரியாண்டு நினச்சி ஆஸ்திரேலியாவில் அடிக்கிறாரு. எல்லாம் போச்சு. ஆண்டவரை பற்றிய மதிப்பீடு போய், ஆண்டவருக்கு நாங்கள் காத்த அந்த பாதுகாப்பான அந்த வாழ்க்கை போச்சு, சாட்சி போச்சு. உதாரணத்துக்கு அது மாதிரி என்னுடைய வாயின் வார்த்தைகள், இவர் என்ன இப்படி பகுதியாக கதைக்கிறார், கேவலமான ஒரு வார்த்தை கதைக்கிறார், கெட்ட வார்த்தை பேசுகிறார். அதனால நான் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. யோவான் 1:4-5 கவனிப்போம். ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், அந்த ஒளி இருளிலே என்ன செய்கிறதா? இந்த ஒளி இல்லாவிட நானும் நீங்களும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? இருளானது என்ன செய்யலையா? The power of Jesus. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இயேசு வருவாரா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில இருளே கிடையாது. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அதை நாங்கள் விசுவாசிப்போம். ஆமென். விசுவாசிப்போம். இயேசு வந்தால் இந்த வாழ்க்கையில இனிமேல் என்ன இல்லை? அந்தகாரம் இல்லை, இருள் இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை, வழி தெரியாமல் தயங்கி இருக்கிற காரியம் கிடையாது. ஏனென்றால் இருளானது அதை என்ன செய்யாதான்? பற்றி கொள்ளாது. அந்த இருள் அதை மூடிக்கொள்ளாது. நாங்கள் பார்க்குறோம், சின்ன ஒரு மெழுகுதிரிய நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ரூமில் இருக்கிறோம், இருட்டுக்குள்ளே இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்க, அறையெல்லாம் வெளிச்சமாக இருக்கு. ஓகே, அதை எடுத்துக்கொண்டு ஹோலுக்குள்ளே வரோம். எல்லாம் தெரியுமா?
அதை எடுத்து ஒரு முத்தத்துக்கு வாரோம். அப்படி எல்லாம் தெரியுமாங்களுக்கு. இருள் என்ன செய்தது? பற்றி பிடிச்சிருக்கு. இருளுக்கு அதிகாரம், பவர் ஆயிருக்கு. அதனால அந்த வெளிச்சம், சின்ன வெளிச்சம் ஒன்றும் செய்யாது. ஆனால் இயேசுவினுடைய வெளிச்சத்தை எந்த இருளுமே, எந்த இருளின் அதிகாரங்களுமே மேற்கொள்ள மாட்டார். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவா இருந்ததா? எங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு ஜீவன் இருக்கணும், அந்த உயிரோட இருக்கணும், அந்த ரட்சிப்பு. ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் மரித்தவர்களாக, பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரா இருந்தால் ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருக்குமா? எங்களுடைய வாழ்க்கையில அந்த காரங்கள் சூழ்நிலைகளை குறித்து ஒரு பயமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள அவர் ஜீவனா உயிரோட இருக்கும். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்போ நாங்கள் அப்படி உணர்வோடு இருந்தால் தான் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவற்றை நாமத்தை நாங்கள் எப்போவும் என்ன செய்வோமாம்? கனம் பண்ணி பாதுகாத்து கொண்டிருப்போம். 2 Corinthians 6:15 கவனிப்போம். கிறிஸ்துவுக்குள் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள் என்றால் ஒரு தொகுதி மக்கள் கூட்டம். அவர்களை சண்டைக்காரன், கோல் முட்டுறாக்கள், வேறு பிரச்சனைகளை உண்டாக்குறாக்கள், கிண்டி விடுறாக்கள் என்றெல்லாம் பைபிளில் வசனம் இருக்கு. கிறிஸ்துவுக்கு, அப்போ கிறிஸ்தியா அவரே ஜீவனை எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன். அவருக்கே கண்ணத்தை அடிச்சு போட்டு கேட்டவங்க எல்லாம் மௌனமாக இருந்தார். கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கத்தாத செம்மறியை போல இருந்தார். பாருங்க, இவ்வளவு மௌனமா இருந்தார். நாங்கள் என்ன தெரியுமா? இவன் தொட்டவனு தெரியுமாடா, நான் ஆடா தெரியுமான்னு கதைப்போம். தேவாதி தேவன், கத்தாதி கத்தர். ஆமென். மௌனமா இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் 2 குரூப்புக்கும் சேருமா? இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான பிள்ளைகளுக்கும் இந்த பேலியாள் என்ற மக்கள் கூட்டத்துக்கும் சேருமா? சேராஸ். வேறெல்லாம் சண்டைக்காரன், பிரச்சனைக்காரன், வேதனையை உண்டாக்குகிறவர்கள், கிண்டி விடுகிறவர்கள், கோல் மூட்டுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் சமாதானத்தை விதைக்கிறவர்கள், நீதியை விதைக்கிறவர்கள், விசுவாசத்திலே காத்திருக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கிடையாது. அப்போ எங்களுடைய செப்பரேஷன், எங்களுடைய பிரிந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் எந்த குரூப்ல இருக்கிறோம் என்றதை கவனிக்குவோம். இன்றைக்கு நாங்கள் உள்ளத்தில் ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவன் விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேற்று, இப்போ பங்குடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். வேறு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு ரோட்டில் பக்கத்து வீடுக்கார், முன் வீடுக்கார், இயேசுவை அறியாதாக்கள், தமிழாக்கள் இல்லாதாக்கள் எல்லாரையும் காண்போம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குது, உலகத்தவர்களோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குது? இப்போ உண்மையில வேதம் எங்களுக்கு ஏன் சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இன்னும் தெளிவாக பயங்கரமாக சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்டு அழிஞ்சவாங்க, நீங்கள் அவங்களோட கதைக்காதங்க, பேசாம கொண்ட பாட்டை இருங்க. ஏன் அந்த காலத்தில் உபதேசங்கள்ல குழப்பங்கள், அதை சொல்லி போடுவாங்க, இதை சொல்லி போடுவாங்க. நீங்கள் இப்படி இப்பவே பயப்படுறாங்கல்ல சபைக்கு வர்றதுக்கு. ஏன் பயப்படுறாங்க? தங்களோட உறவினர்கள், நண்பர்கள் நக்கல் அடிப்பார்கள், கிண்டல் அடிப்பார்கள். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பாருங்க, நானும் அப்படித்தான் கொழம்பில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மௌனமாக இந்த பாட்டை பைபிள் வாய்ச்சி கொண்டிருந்தேன். அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் என்னை கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாளும் அவங்களோட கதையை நான் கேட்கவே இல்லை. ஒரு நாளும் அவங்கள காயப்படுத்தி பதிலும் சொல்லலை. இதுதான் விஷயம். நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டால் அதை காத்துக்கொள்ள பழகணும். ஆமென் சொல்லுவோமா? அது ஒரு பெரிதான கிருபை என்றதை மறக்கக்கூடாது. ஆமென். அது ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு என்று அழைச்சிருக்கார். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், நீதிமொழிகள் 16:27 தெளிவாக இருக்கு. வாசிங்க. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. உதட்டிலேயே பிரச்சனை இருக்கு. ஆண்டவற்ற சபையில் அப்படி யாருமே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் வீட்டில் எனக்கு ஒரு முறைப்பாடு மேலே சொல்கிறேன். இது வசனம் ஆண்டவர் சொல்கிற காரியம். இந்தியாவில் இயேசு கிறிஸ்து 6வது ஏசாயா 9:6 மஞ்சள்ல இருக்கிறத வாசிப்போம். சமாதானம். ஏசுக்கு அப்ப பிரச்சனைகளை உண்டாக்குகிறவனா சமாதானம் பண்ணுகிறவனா பெரியா? இப்ப நானும் நீங்கள் எந்த பக்கத்தில் போகணும்? சமாதான பக்கத்தில்.
நாங்கள் சரியான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ தெரியணும். அமைச்சலுமா அந்த சாட்சி தன்மை இருக்கணும். எங்கே போனாலும் எங்களை என்னது மாய்மாலக்காரர் மாதிரி இருக்கக்கூடாது. அடிச்சோ ப்ரைஸ்லோட் பாஸ்டர் ப்ரைஸ்லோட் அதனால் பாஸ்டர் போய் கெட்ட வார்த்தைகளை பேசி மனசுக்கு மூஞ்சியில் இடித்து பிள்ளைகளை காலாலை அடித்து பிரயோசனம் இல்லாத வாழ்க்கை. நானும் நீங்களும் மாய்மாலமாய் வாழ்ந்து என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தெளிவாக இருக்குது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம்ன்றது சாதாரணமான காரியம் இல்லை. ஆனால் சிம்பிளா இருக்கும். எப்பென்றால் நான் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக தேவனுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக இருந்தாலே நாங்கள் பரிசுத்தமா இருப்போம். ஆமே. கர்த்தருடைய ஐக்கியத்தை என்ன செய்யணுமா? விரும்ப வேணும். அப்ப அவனோட எழுதினான் சங்கீதம் 14 கடைசி வசனத்தில், நான் உமது சாயலால் விழித்திருப்பேன் என்று சேர்ச்சில் இருக்கிற பிள்ளைக்கு கடிதம் கொடுத்தான். சங்கீதம் 17:5 எது விட்டு பாரு, உனது சாயலால் விழித்திருப்பேன். தாயின் கையில் கடிதம் கிடைச்சிது. என்னடா நீங்களுக்கு அம்மா இது பைபிள் வசனம். அம்மா அவன் வரும் பைபிள் வசனம் தான் எழுதினவன். ஆனால் இதெல்லாம் காதல் விஷயம் கிடையாது. என்னது? உனது சாயலால் விழித்திருப்பேன் என்று சொல்லி பைபிள் வசனம் இப்போ பிடிச்சாலும் வழக்கு நடத்தலாம். நான் பைபிள் வசனம் தான் கொடுத்தேன். நான் போய் அந்த பிள்ளையை தான் கட்டியிருக்கிறேன். என்னோட சிறையில் இருந்தவர்கள் மக்களை பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் ஆண்டவருக்கு வேறு விரிக்கப்பட்டவர்கள். எப்பொழுதுமே எங்கள் நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்காகவே வாழ்வதில் கவனமாக இருப்போம். 2 கொரிந்தியர் 6:16 கவனிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் எங்கண்ட சேர்ச்சில ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உண்டாக்குன சபையில ஒரு சம்பந்தமும் இல்லை. பிளந்து சொல்ல ஒரு சம்பந்தமும் அதுதான். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், எங்கண்ட பிள்ளைகள் எங்க இருந்துட்டு வந்தவியல், மோசே குடியிறக்கு முதல் எகிப்தில் இருந்துட்டு வந்தவங்க. அதான் எகிப்தில் பாருங்க, அவங்களை எத்தனையோ விதமான தேவர்களை வணங்கினாங்க. அதனால தான் கன்று குட்டியை செய்து வணங்க வேண்டி வந்தது. போன மோசையை காணையில, எங்களை நடத்தி வந்த கர்த்தரை காணையில, ஆரோனோட பிரச்சனை படுறாங்க, நகையில கொண்டு வர்றாங்க, அக்னியில போட்டோம் என்று சொல்றாங்க. தானா வந்ததுன்னு ஒரு வசனத்தில் சொல்லி இருக்கு. பதில தான் அவர் சொல்றேன், என்னிடத்தில் அவர் உருவாக்கினார்கள் என்று கிடையாது. அப்ப இங்க நாங்கள் பார்க்கிற காரியம், எகிப்தில் இருக்கிற தெய்வங்கள்ல நெற்றியில என்ன இருக்குதான்? பொட்டு. அது என்னத்தில சின்னம் என்ற மஞ்சள் எழுதி இருக்கிற சூரியன் சின்னம். அதுக்கு பேர் அட்டேன். அட்டேன் என்றது அழைக்கப்பட்டது. பாருங்க, அதுல கோப்ரா பாம்பின் சின்னம் இருக்கு. அதுல அது அவங்களுடைய இன்றைக்கும் அந்த தெய்வங்கள் அங்கே இருக்கு. அப்ப இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்குள்ள இவைகளை எல்லாம் செய்து நமஸ்கரித்து வந்தாங்க. அப்ப தேவன் அழைச்ச அழைப்பில ஒன்றுக்கும் சம்பந்தம் இருக்காது. கடைசியா பார்த்தா இந்தியாவிலேயும் எகிப்திலையும் அதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க, 3வது கண் உள்ளிருக்கும் ஆத்துமா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்துமா. அதனால அவங்க நெற்றியில் என்ன வைக்கிறாங்க? பொட்டு வைக்கிறாங்க. எகிப்தில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வரையினோம். இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய குரூப்பில் வந்து கொண்டிருக்கணும். பழைய விக்கிரகங்கள், சிலைகள், அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வராங்க. சேர்ச் புதிய ஏற்பாடு தொடங்கிட்டுது. ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிச்சு புதிய சேர்ச் தொடங்கிட்டுது. பார்த்தால் கிரேக்கர்களுக்கு போனால் அவனுடைய விக்கிரகங்கள் கிடக்குது, எகிப்தியருடைய விக்கிரகங்கள் கிடக்குது, சிலைகள் கிடக்குது. அவனுடைய பேதுருவின் ஆட்கள் வந்து சொல்றாங்க, எல்லாரும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்ய வேணும். இப்படி பழைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ச்சுக்குள்ள என்ன செய்யறாங்களா கொண்டு வந்து புகுத்துறதை நாங்கள் பார்க்கணும். அதனாலதான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது.
ஒரு நாளும் ஆண்டவற்ற பிள்ளைகள் உண்மையான ஆவியானவர் நடத்துகிற சபையில எப்படிப்பட்ட விக்கிரகங்களும் கிடையாது. இப்ப நாங்கள் பார்ப்போம் யார் ஆலயம் என்று பார்ப்போம். வாசிங்க தொடர்ந்து. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றார். இந்த பெரிய தேவாலயத்துல விக்கிரகங்கள், சிலைகள், அது சம்பந்தமான பூஜை வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. அப்ப சேர்ச்சில் ஆண்டவர் வந்து உலாவினார். சொலமோன் ஜெபம் பண்ணின பொழுது புது சேர்ச்சில் வந்து ஒருவரை நிற்க கூடாதபடி தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டிலே இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நம்ம நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம், அப்பா வந்து தன் பிள்ளையை அங்கீகரிக்கணும் என்று சொன்னால் பிள்ளை ஆட்ட கதையை கேட்கணும், இல்லாட்டி சொத்து கிடைக்குமா? அப்பா என் சொத்து எழுதி கொடுக்க போறாரு ஊதாரி பிள்ளைக்கு. எல்லாத்தையும் அடிச்சு துளைக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் கொடுக்க போறது இல்லை யாரும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் புத்திர சுவிகாரம். ஆமை சொல்லுவோமா? புத்திர சுவிகாரத்தின் ஆவியங்களுக்கு தந்து நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அவர் என்ன செய்திருக்கிறார்? எங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். பாருங்க, அவர்களின் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் யாரும் எழுதியிருக்கு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எல்லாரும் கடைசியா இருக்கிறத வாசிங்க. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்ப இப்ப நாங்கள் சேர்ச்சில் விக்கிரகம் இருக்கக்கூடாது என்ற கதையை விட்டுட்டு எங்களுடைய சரீரத்தில் என்ன இருக்கக்கூடாது? விக்கிரகங்கள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றுமே இருக்க முடியாது. அது ஒரு ஆலயத்திலேயே இருக்கக்கூடாது என்றால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு நீங்களே தேவனுடைய ஆலயம். எங்களுக்குள்ள நாங்கள் அதில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. பழைய முறைகள், மரபுகள், வழிபாடுகள் ஒன்று மக்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பிசாசுக்கு பயப்படக்கூடாது. கனவில் வந்து சொல்லுந்தான், நீ என்ன இத்தனை வருஷமாக வழிபட்டு நீ விட்டுட்டியான்னு கேட்குந்தான். 2 பல்லு வெளியில வந்து நாக்கு வெளியில தொங்கி கொண்டு வந்து கேட்குந்தான். என்ன செய்யுது? பயப்படக்கூடாது. உடம்பு இயேசுவின் நாமத்தினால் சொன்னாச்சு பேருந்து பேராசு ஒன்றுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நாங்கள் தான் பரிசுத்தமாக இருக்கணும், நாங்கள் தான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நானும் நீங்களும் தான் தேவனுடைய ஆலயம், கர்த்தர் வாழுகிற ஆலயம். இப்பதான் நாங்கள் பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? இப்பதான் நாங்கள் தேவன் எங்களை பார்த்து பிள்ளைகள் என்று கூப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்பொழுதுதான் நானும் அவரும் ஒரே மனமுள்ளவர்களாக இசைந்திருக்க முடியும், ஒரே ஆவியுள்ளவர்களாக வாழ முடியும். இல்லாவிட்ட 2 பேரும் ஒருமனப்படாமல் போயிடுமான்னு கேட்டாரு ஆமோஸ்ல. அப்ப நானும் தேவனும் ஒரே எண்ணமுடையவர்களாக, ஒரே ஆவியுள்ளவர்களாக ஒன்றாக பயணிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரை பற்றி தெரிஞ்சால் மாத்திரம்தான் நாங்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்க முடியும். பிரியமானவர்கள், ஆண்டவருடைய விருப்பம், சித்தம், எண்ணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கவனும் பிரியமானவர்கள். இன்னைக்கு பாருங்க, என்னுடைய சரீரத்தில் எத்தனை பச்சை குத்துறாங்கள், அங்க இஞ்சியெல்லாம் 3-4 தோடு, 2 மூக்குத்தில் 2 பக்கம் மூக்குத்தி, பொக்குள்ள வேற. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயத்து சரீரம் இதனுடைய தேவனுடைய ஆலயம் என்றதை மறக்கக்கூடாது. எந்த அளவு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென். இதுதான் தேவன் தருகிற ஆலோசனை. நானும் நீங்களும் எங்களை எப்படி காத்துக்கொள்வது என்றால், நானும் நீங்களும் எப்படி வேறு பிரிக்கப்பட்டவர்களை எங்களை காத்துக்கொள்வதிலே நாங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அப்பொழுது பரிசுத்தத்தை பேணிக்கொள்வோம். தூசணம் பேசுகிற நண்பர்கள் இருக்கிற மட்டும் வையன், அதை பார்த்து இதை பார்த்து என்ன கதைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மட்டும் வைங்களேன் அப்படின்றவே நாங்கள் கையை கட்டி கொண்டு நின்றால் நாங்களும் அதில் உடன்படுறாக்கள் தானே. அப்போ நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டால் 2 பாட்டை வாழ தெரியும். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் தேவனுடைய வேறு பிரிப்பு. இதுதான் தேவன் அழைச்ச அழைப்பு. இதுதான் ஆபிரகாம் செய்த காரியம். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லுகின்ற காரியம். நமக்கு சொல்லுகின்ற பயங்கரமான வசனம் தான், நீங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆலயத்தில் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, தண்ணி அடிச்சு கழுவி விடலாம். ஆனால் இது நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால இன்னும் அதிக சிரத்தை உடையவர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்தாவி என்ன செய்யக்கூடாது இருக்கு?
பரிசுத்தாவி நமக்குள்ள வாழ்கிற பரிசுத்தாவியான தூக்கப்படுத்தக்கூடாது. வாசிப்போம் கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துக்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள். அப்ப நாங்கள் பரிசுத்தம் அடைகிறதுக்கு கடுமையான ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செய்தார்? பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினார். அதுதான் ஞானஸ்நானம். மரணத்தினுடைய அடையாளம் தண்ணிக்கு கீழே போய் மண்ணுக்குள்ள போய் மூடி போட்டு திருப்பி எழும்பலாமா? அப்ப தண்ணிக்கு கீழே போய் நாங்கள் வெளியில உயிரோடு எழும்புறோம். ஆண்டவர் எங்களை ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதை நானும் நீங்களும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு தெரியவும் எங்களுக்கு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் நீருக்குள்ள போய் எழும்பி மரண இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து எங்களுக்கு எல்லாத்தையும் தந்தது போல முன்னே அந்நியராயும் துக்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும் படியாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காரியத்தை செய்தார். கரங்களை தட்டி இயேசுவை மகனுக்கு ஆண்டவர்களை வேறு பிரிக்கிறதுக்கும் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கும் ஒரு காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறேன். நானும் நீங்களும் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளாக இருக்கிறபடியினால இந்த காரியங்களில் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறதிலும் எங்களுடைய நாங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினால அவர் மகிழ்ச்சியாய் வந்து இந்த இடத்திலே வாசம் பண்ணத்தக்கவர்களாகவும் நானும் நீங்களும் வாழ இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். யோவான் 3:16 பிள்ளைகளை வரை சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறது மட்டும்தான். மிகுதி காரியங்களை அவர் செய்து முடிச்சிட்டார். அடுத்தது நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டாச்சு. ஆண்டவர் செய்த அன்பு அவரை எங்களுக்கு தந்தே எங்களை பாதுகாத்தார். பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த வாழ்க்கைக்கு கடுமையாக நாங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்ய சொன்னாலே எங்களுக்கு பஞ்சியாகிறாச்சு. 10 கிலோமீட்டர் நடக்க சொன்னாலே நடக்கலாமாகிறாச்சு. அப்போ பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் அப்படித்தான் தூங்க வேணும், இப்படித்தான் ஓட வேணும்னா நாங்கள் எங்கே போகிறோம்? இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சிருக்கிறேன். பிதாவோட ரெண்டில் வச்சு அன்பினாலே அவரை அனுப்பி இந்த பூமிக்கு அனுப்பியெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறார். நானும் நீங்களும் அதை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் வாரத்தோட ஆண்டவர் தந்த இந்த அருமையான வாழ்க்கையை நாங்கள் இப்பொழுதுமே காத்துக்கொள்ளத்தக்கவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக